வணக்கம். இப்போ நம்ம தென்னிந்தியாவுல வானிலை எப்படி இருக்கு? வரப்போற சில வாரங்கள்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. அது என்ன மாற்றம்? எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? நாம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? வாங்க, இது எல்லாத்தையும் பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாம பார்க்க போற இந்த வானிலை ரிப்போர்ட் ஆகஸ்ட் 30, 2025க்கானது. சரி, முதல்ல இன்னைக்கு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு அப்புறமா வரப்போற அந்த பெரிய மாற்றங்களை பத்தி பேசலாம். ஓகேவா? சரி, முதல்ல இப்போதைக்கு வானிலை எப்படி இருக்குன்னு பாத்தரலாம். இந்தியா முழுசும் ஒரே மாதிரி மழை இல்லைங்க. சொல்லப்போனா வட இந்தியாவுக்கும் நம்ம தென் இந்தியாவுக்கும் மத்திய ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வடக்குல, அதாவது ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமா பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள்ல லேசா மழையும் மத்த இடங்கள்ல அங்கங்க தூறலும் தான். பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது முக்கியம். இத வச்சு பார்த்தா அடுத்த கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டுல பெரிய மழைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இத ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த 10 நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 30ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் பெரும்பாலும் லேசான மழை தான் இருக்கும். ஆனா செப்டம்பர் 9க்கு அப்புறம்தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. வானிலை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. சரி, இப்போதான் நாம இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்க போற அந்த தீவிரமான மழைக்காலத்தை பத்தி இப்போ விலாவாரியா பார்க்கலாம். வரப்போற மழைய நாம ஒரு 3 முக்கியமான ஸ்டேஜா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், செப்டம்பர் 10ல இருந்து 12 வரைக்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமா நல்ல மழை இருக்கும். ரெண்டாவதா, செப்டம்பர் 12ல இருந்து 22 வரைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆந்திரா பக்கமிருந்து வர ஒரு சிஸ்டம்னால நம்ம தென்னிந்தியாவுல பரவலா கனமழை பெய்யும். கடைசியா, செப்டம்பர் கடைசி வாரத்திலிருந்து அக்டோபர் மிடில் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையோட கடைசி ஆட்டமா ஒரு 3 ஸ்பெல் கனமழை வரப்போகுது. இந்த ரிப்போர்ட்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2 வேற வேற பருவமழைய பத்தி சொல்லியிருக்கோம். ஒன்னு தென்மேற்கு பருவமழை, இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை. இது ரெண்டும் என்ன? இதுக்குள்ள என்ன வித்தியாசம்? இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நாம இருக்கிறது தென்மேற்கு பருவமழையோட கடைசி கட்டத்துல. நாம முன்னாடி சொன்ன அந்த 3 மழை நிகழ்வுகளோட இந்த சீசன் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே உரித்தான நம்மளோட மெயின் சீசனான வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். சரி, அப்போ அடுத்து வரப்போற வடகிழக்கு பருவமழை எவ்வளவு நாள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் ஜான்வரி 26 வரைக்கும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா இந்த தடவை மழைக்காலம் ரொம்பவே நீளமா இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது, நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேதிகள் என்னென்ன? இந்த டேபிள்ல பாருங்க, எல்லாத்தையும் சிம்பிளா ஒரே இடத்துல கொடுத்திருக்கோம். செப்டம்பர் 9 வரைக்கும் லேசான மழை தான். அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. செப்டம்பர் 10ல இருந்து அக்டோபர் மிடில் வரைக்கும் 3 வெவ்வேறு கட்டமா கனமழை பெய்யும். குறிப்பா செப்டம்பர் 12ல இருந்து 22 வரைக்கும் ரொம்பவே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேதிகளை எல்லாம் ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு கணிப்பு தான், ஒரு முன்னோட்டம் தான். அதிகாரப்பூர்வமான, அதாவது அஃபிஷியல் வெதர் ரிப்போர்ட்டுக்கு நீங்க எப்பவுமே இந்திய வானிலை ஆய்வுத்துறையோட அறிவிப்புகளை தான் பார்க்கணும். அதை மறந்துடாதீங்க. அப்போ அடுத்த சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் வரைக்கும் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வரப்போறது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த தகவல்களை வச்சு வரப்போற இந்த மழைக்காலத்துக்கு நீங்க எப்படி தயாராக போறீங்க? உங்க பிளான்ஸ் என்ன? எங்களோட பகிர்ந்துக்கோங்க.